வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் காஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூளோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஹெர்ஷி சாக்லேட் சிரப் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் 1 கப் காய்ச்சின பால் எடுத்துருக்கேன். நல்லா பாலை காய்ச்சின பிறகு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் அப்போ தான் பால் எல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு. ஸோ 1 கப் ஜில்லுன்னு இருக்கிற பால் ஆட் பண்ணியிருக்கேன், காய்ச்சின பால். அடுத்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கிறதே போதும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. நான் எனக்கு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போது மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ நான் 2 கப்லையும் சுற்றி ஹெர்ஷி சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன் டெக்கரேஷனுக்காண்டி. இப்போ நம்ம இதில் கோல்ட் காஃபி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ஹெர்ஷி சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். லைட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கூட. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் ஃபில்டர் காஃபி இதெல்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். மறந்துடாமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட சேனல் ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.